இன்று 50வது பிறந்த நாளில் அடியெடுத்து வைத்து பொன் விழா காணும் ஒசூர் மாநகராட்சி 2வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மாநகராட்சி கல்விக்குழு தலைவருமான மதிப்பிற்குரிய ஸ்ரீதரன் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இவர் பூமியில் தோன்றி 50 ஆண்டுகளில் குழந்தையாய், மாணவராய், தொழில் முனைவோராய், சமூக சேவகராய், அரசியல்வாதியாய் பரிணமித்து வளர்ந்து சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் அவர் ஆற்றிய சேவைகள் பற்றி இப்போது பார்ப்போம். 1973ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் நாள் ஜூஜுவாடி கிராமத்தில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த திரு அனுமந்தப்பா, திருமதி ஜெயம்மா தம்பதியினருக்கு 4வது மகனாக பிறந்தார். இவர் 4 சகோதரர்களும் 3 சகோதரிகளும் என 8 பேருடன் வளர்ந்தார். தனது சிறு வயது முதலே துருதுருப்புடன் காணப்பட்ட இவர் கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளியில் இயங்கிய பெத்தேல் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தொடக்க கல்வியை பயில துவங்கினார். பள்ளிக்கு சென்று வர தொலைவு ஒரு சிரமமாக இருந்ததால் 2 ஆண்டுகளில் இவரது தந்தையின் முயற்சியால் அந்த பள்ளி தனது பிறந்த ஊரான ஜூஜுவாடியில் நிறுவப்பட்டு 5ஆம் வகுப்பு வரை அந்த பள்ளியிலேயே பயின்றார். இதைத் தொடர்ந்து 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உலக புகழ் சுதந்திர போராட்ட வீரரும் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் பயின்ற ஓசூர் ஆர்வி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனது உயர்நிலை கல்வியை மேற்கொண்டார். தனது 8ஆம் வகுப்பில் தேசிய மாணவர் படை எனப்படும் NCCயில் ஜூனியர் பிரிவில் சேர்ந்தார். அந்த நேரத்தில் தான் அவரது மனதில் சமூகத்திற்கு பயனுள்ள சேவைகள் செய்ய வேண்டும் என்ற சுடர் எரிய துவங்கியது. இவரது தந்தை மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் என குடும்பமே மலர் விவசாயமும் கால்நடை பராமரிப்பும் மேற்கொண்டு குடும்பத்தை பேணினார்கள். அந்த நேரத்தில் தனது 10ஆம் வகுப்பை முடித்த இவரை இவரது தந்தை கர்நாடக மாநிலத்தில் உள்ள சித்தகங்கா மடத்தின் கல்லூரியில் மேல்நிலை படிப்பிற்காக சேர்த்து 2 ஆண்டுகள் மேல்நிலை படிப்பில் தேர்ச்சி பெற்ற பின்னர் இவரை பட்டப்படிப்பில் சேர்ப்பதற்கு இவரது குடும்ப பொருளாதார நிலைமை அனுமதிக்காத சூழல் நிலவியது. எனினும் மனம் தளராத இவரது தந்தையும் மூத்த சகோதரரும் இவர்களது கால்நடைகளான பசுமாடுகளை விற்பனை செய்து அதில் ஈட்டிய 15,000 ரூபாவை இவரது பட்டப்படிப்பிற்கு கொடுத்து உதவி செய்து மீண்டும் தும்கூர் சித்தார்த்தா பட்டப்படிப்பு கல்லூரியில் பட்டப்படிப்பை தொடர்வதற்காக சேர்ந்து 3 ஆண்டுகள் திறம்பட கல்வி பயின்று தேர்ச்சியும் பெற்றார். பள்ளி பருவம் முதலே NCC பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இவர் கல்லூரியிலும் தேசிய மாணவர் படையில் சீனியர் பிரிவில் தொடர்ந்து சேவையாற்றினார். அப்போது புதுதில்லியில் 1993ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் குடியரசு தினத்தன்று நடைபெற்ற NCC ராஜபுத் மார்ச்சிங் பேரணியில் பங்கேற்க இந்தியா முழுவதிலும் இருந்து தேர்வான 136 வீரர்களில் இவரும் ஒருவராக பங்கேற்று அசத்தினார். இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் பதவிக்கு இணையான இராணுவத்தின் கமாண்டிங் ஆபீசர் நிலைக்கு பணியாற்ற இராணுவத்தில் சேருவதற்காக வந்த வாய்ப்பு இவரது குடும்பத்தின் கட்டாய கடமை பணிகளை நிறைவேற்றுவதன் காரணமாக இயலாமல் போனது. இவ்வாறான சூழலில் மாணவராய் தனது பட்டப்படிப்பை வெற்றிகரமாக முடித்துவிட்டு தனது சொந்த கிராமமான ஜூஜுவாடிக்கு திரும்பினார். அந்த காலகட்டத்தில் தான் ஒசூர் மாநகரில் தொழிற்சாலைகள் ஏராளமாக துவங்கப்பட்டு தொழில் வளர்ச்சி பெற துவங்கியது. இதனால் இவரது தந்தை தன் மகனை ஒரு தொழில் முனைவோராக உருவாக்க விரும்பி முடிவு செய்த நிலையில் இவரை பவுடர் கோட்டிங் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனத்தில் சேர்த்து 2 ஆண்டுகள் அதனை கசடர கற்பதற்கு உதவி செய்தார். இவரும் அந்த நிறுவனத்தில் முழு ஈடுபாட்டுடன் பணிகளை மேற்கொண்டு பவுடர் கோட்டிங் தொழில்நுட்பத்தை முறையாக தெளிவாக கற்றுக்கொண்டார். இதன் பயனாக இவரது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றும் மகனாக 1998ஆம் ஆண்டு
ஸ்ரீதேவி பவுடர் கோட்டிங் என்ற தொழிற்சாலையை துவங்கினார்கள். இவர் உட்பட இவரது சகோதரர்கள், சகோதரிகள் என குடும்பம் முழுவதும் முழு ஈடுபாட்டுடன் பணிகளை செய்தது இவரை சிறந்த தொழில் முனைவராக முத்திரை பதிப்பதற்கு ஏதுவாக அமைந்தது. அப்போதும் சிறுவயதில் சுடர்விட்டு எரிய துவங்கிய சமூக சேவை என்ற நோக்கம் அதிக பலத்துடன் மேலும் சுடர்விட்டு எரிய துவங்கி எண்ணம் முழுவதும் சமூக சேவை என்ற சிந்தனையே உருவானவராக வாழ்ந்து வந்தார். அந்த நேரத்தில் தான் இவரது கிராமத்தில் உள்ள வீடுகளில் இருந்து கழிவுநீர் வெளியேற்றம் என்பது அப்பகுதி மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. இது தனது கவனத்தில் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் முதலில் இதற்கு நிரந்தர தீர்வு மேற்கொள்ள வேண்டும் என பாடுபட்டார். அப்போதைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த ஜாம்பவான் திரு ஆனந்த ரெட்டி அவர்களிடம் இது பற்றி பல முறை முறையிட்டார். அவரும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி முயற்சிகளும் மேற்கொண்டார். ஆனால் இந்த பகுதி சிப்காட் தொழிற்பேட்டைக்கு சொந்தமான நிலம் என்பதால் இந்த பிரச்சனையில் அரசு நேரடியாக தீர்வு காண இயலாத நிலைமை ஏற்பட்டது. ஆனால் இவருக்கு கழிவுநீர் வெளியேற்றும் பிரச்சனைக்கு தீர்வு ஒன்றே குறிக்கோளாக இருந்த காரணத்தால் இது பற்றிய சிந்தனை செய்து கொண்டிருந்த பொழுது இவரது நண்பர்கள் பலரும் இவரை அரசியலில் நுழைய வேண்டும் எனவும், மேலும் இது போன்ற மக்கள் பணிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும் எனவும் ஆலோசனை வழங்கி ஊக்கமளித்தனர். இதன் காரணமாக ஊராட்சி மன்ற தேர்தலில் தான் போட்டியிட முடிவு செய்து வார்டு உறுப்பினர் பதவிக்கு மனு தாக்கல் செய்தார். ஆனால் இவரது தந்தையோ இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அனுமதி அளிக்கவும் மறுத்துவிட்டார். இதில் சற்றும் மனம் தளராத இவர் வீட்டிற்கு தெரியாமலேயே தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்துவிட்டு வீட்டிற்கு சொல்லாமல் நண்பர்களுடன் தங்கி தேர்தலை சந்தித்தார். அந்த தேர்தலில் முதன்முறையாக வார்டு உறுப்பினர் பதவிக்கு தேர்வாகி வெற்றியும் பெற்றார். இதனை கேள்விப்பட்ட அவரது தந்தை இவரை வாழ்த்தி ஆசீர்வதித்தார். இவரது துடிப்பு மிக்க அணுகுமுறையானது தொடர்ந்து இவருக்கு மக்களிடம் செல்வாக்கை அதிகரித்து இவரை ஊராட்சி மன்றத்தின் துணைத் தலைவராக பதவி வகிக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அப்பொழுது ஊராட்சி மன்ற தலைவராக திரு லக்கப்பா அவர்கள் பதவி வகிக்க, இவர் துணைத் தலைவர் பதவி வகிக்க மக்கள் பணி ஒன்றே என்ற குறிக்கோளுடன் மேற்கொள்ளப்பட்ட அரும் பணிகள் காரணமாக மத்திய அரசின் சிறந்த ஊராட்சிக்கான நிர்மல் புரஸ்கார் விருதினை அப்போதைய குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பொற்கரங்களினால் பெற்று தனது ஊராட்சிக்கு வழங்கிய பெருமையில் இவரது பங்கு மகத்தானது. இவரது தொடர் மக்கள் பணிகளில் மேற்கொண்ட கடின உழைப்பு மக்களிடையே செல்வாக்கை மேலும் அதிகரித்தது. 2011ஆம் ஆண்டு ஜூஜுவாடி ஊராட்சி ஓசூர் நகராட்சியுடன் இணைக்கப்பட்டு நகர்மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 2வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட இவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த தேர்தலில் மக்களின் பேராதரவுடன் நகர்மன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று மக்கள் பணியை தொடர்ந்தார். அன்றைய ஒசூர் நகர்மன்ற தலைவராக அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் இவரது செயல்பாடுகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். இதன் காரணமாக இவரை அதிமுகவில் இணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த வேண்டுகோளை ஏற்ற இவர் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் பொழுது கிருஷ்ணகிரி நகருக்கு வருகை தந்த அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முன்னிலையில் இவர் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். இந்த நேரத்தில் சமூக சேவகராக பரிணமித்த இவர் கொரோனா என்ற உயிர்கொல்லி வைரஸ் உலகையே அச்சுறுத்தி வந்த நிலையில் அப்போது இருந்த பொது முடக்கத்தில் மக்களின் தேவைகளான காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்களை இவர் தனது நண்பரான 1வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு அசோகா ரெட்டி அவர்களுடன் இணைந்து வீடு வீடாக நேரில் சென்று வழங்கி உதவி செய்தார். இந்த செயல் தமிழ்நாட்டிற்கே ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தது என்றால் அது மிகையாகாது. மேலும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் விஷயத்திலும் தனது பகுதி மக்களுக்கு எந்தவித குறைபாடுகளும் இல்லாத அளவு தடுப்பூசிகளை
முதலாக இருவருமே கொள்முதல் செய்து அனைவருக்கும் வழங்கி செலுத்த பேருதவி ஆற்றினார்கள். இதன் பின்னர் ஓசூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு அதற்காக நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலிலும் இவருக்கு அதிமுக சார்பில் 2வது வார்டில் மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட வாய்ப்பளித்தனர். இந்த தேர்தலிலும் மக்களின் ஏகோபித்த பேராதரவோடு மாமன்ற உறுப்பினராக வெற்றியும் பெற்றார். அதே நேரத்தில் இவரது அரசியல் ஆசான் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களின் பரிந்துரையின் பேரில் ஓசூர் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் பொறுப்பையும் பெற்றார். இதனால் இவரது இளமை முதல் கல்வித்துறையில் தான் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் ஏழை குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டிற்காக தனது உழைப்பையும் நேரத்தையும் செலவிட துவங்கினார். ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 45 வார்டுகளிலும் உள்ள அரசு பள்ளிகளில் உள்ள கழிப்பறைகளின் தரத்தை உயர்த்தும் நோக்கத்தில் நேரில் ஆய்வு செய்து அதன் மேம்பாட்டிற்காக தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் வருகிறார். கழிப்பறைகளை கட்டினால் மட்டும் போதாது, அவைகளை தூய்மையாக பயன்படுத்தி பராமரிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் ஓசூர் மாநகராட்சி மேயர் அவர்களிடம் கல்விக்குழு தலைவர் மற்றும் மாமன்ற கல்விக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை செய்து 45 வார்டுகளிலும் உள்ள பள்ளிகளில் 120 தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக அந்தந்த பள்ளியில் பணி மேற்கொள்ள நியமித்து ஒவ்வொரு வேலை நாட்களிலும் 4 முறை கழிப்பறைகளை சுத்தம் செய்து தூய்மையை சுகாதாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இதற்கான உரிய மூலப்பொருட்களையும் பெற்றுத்தர உதவி வருகிறார்கள். இதனிடையே தனது வார்டு பகுதி மக்களின் நீண்ட நாளைய கனவு கோரிக்கையான கழிவுநீர் வெளியேற்றுதல் திட்ட பணிகளை நிறைவேற்றி தருவதாக தேர்தல் பரப்புரையின் பொழுது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடிவு செய்தார். இந்த பிரச்சனையில் அரசு நேரடியாக தலையிட்டு தீர்வு ஏற்படுத்த முடியாது என்பதால் தனது நிறுவனமான ஸ்ரீதேவி பவுடர் கோட்டிங் தொழிற்சாலைக்கு சொந்தமாக சிப்காட் வளாகத்தில் வாங்கிய இடத்தில் இருந்து சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 சென்ட் இடத்தை மேற்கண்ட பணிகளுக்கு வழங்கி அந்த பகுதி வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை வெளியேற்றுவதற்கு தியாக உணர்வோடு இடம் அளித்ததுடன் தமிழ்நாடு அரசின் நமக்கு நாமே திட்டத்தின் வாயிலாக தனது தொழிற்சாலையின் சார்பில் 20 லட்சம் ரூபாய் நிதியை மாமன்ற உறுப்பினராக மாநகராட்சி மேயர் அவர்களிடம் வழங்கி இதற்கான நிரந்தர தீர்வு பணிகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார். இதனால் அப்பகுதி மக்களின் கனவை நனவாக்கி சாதனை படைத்தார் என்ற வாழ்த்துக்களுடன் அவரது மக்கள் பணி செவ்வனே நடைபெற்று வருகிறது. நீண்ட நாள் நம்ம ஜூஜுவாடியில் மாருதி நகர், பிடிஆர் நகர், நேதாஜி நகர் ப்ளஸ் இண்டஸ்ட்ரீஸ் குவார்ட்டர் நீண்ட நாள் வந்துட்டு இருந்தது. ஸோ அது அவுட்லெட் வெளியே போகாமல் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. ஸோ என்னென்னா அந்த கம்பெனிக்குள்ளே தண்ணி பாஸ் ஆகிடுது. ஸோ அதுக்கு மாநகராட்சி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப என்னென்னா அது லீஸ் டீட் ஆகிறதுனால மாநகராட்சி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இருந்தது. ஸோ அது பிரச்சனையை அது நீண்ட நாள் அது போயிட்டு இருந்தது. ஏரியாவில் மக்களுக்கு குறைய சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஸோ நான் மக்களுக்கு நான் எலெக்ஷன் கேம்பெயினில் வாக்குறுதி கொடுத்துருந்தேன். ஸோ நான் ஜெயித்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லி ஸோ அந்த கம்பெனியை அந்த நாங்களே வாங்கிட்டு ஸோ அது நியர்லி ஒரு 650 ஃபீட் போகுது. நியர்லி ஒரு 15 சென்ட்ஸ் இடம் போகுது. ஸோ தென் மோர் ஓவர் அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நியர்லி 40 lakhs ஆகுது. ஸோ அதுக்கு நமக்கு நாம திட்டத்தில் 1:1 நம்ம அது பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு நியர்லி 20 lakhs எங்கள் ஸ்ரீதேவி பவுடர் கோட்டிங் கம்பெனி சார்பாக ஒன் ஆஃப் த டைரக்டர் நான். ஸோ எங்கள் கம்பெனி சார்பாக நான் கொடுத்து ஒரு 20 lakhs இப்போ மாநகராட்சிக்கு கொடுத்துருக்கோம் மேயருக்கு. ஸோ அது இம்மிடியேட்டாக நம்ம பண்ணி கொடுக்குற ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லி அவங்களும் வாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனை தீர்வு கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு இம்மிடியேட்டாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு நானும் ஸ்டெப் எடுக்கிறேன். ஒரு கல்வியாளராக கல்விக்கு சேவை செய்யும் சேவகராக பரிணமித்து இவர் ஏழை எளிய மக்களின் குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டிற்காக இவரது பகுதியில் இயங்கும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதன்மை கவனம் செலுத்தி பள்ளியை மேம்படுத்த துவங்கினார்.
தனியார் பள்ளிகளில் மட்டுமே கிடைக்கப்பெறும் உயர்தர வசதிகளை தன் பகுதி ஏழை மக்களும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் அரசு பள்ளிக்கு எண்ணற்ற மேம்பாட்டு பணிகளை இவர் மேற்கொள்ள துவங்கினார். அந்த வகையில் பள்ளியின் பெற்றோராசிரியர் கழகம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுடன் இவரும் இவரது நண்பருமான ஓசூர் மாநகராட்சியின் 1வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு அசோகா ரெட்டி அவர்களுடன் இணைந்து பள்ளியின் தொடர் வளர்ச்சியில் பெரும் பங்களிப்பை அளித்தது அளப்பரிய சாதனைகளை புரிந்துள்ளார். அவைகளில் சிலவற்றை இப்போது நாம் நினைவு கூர்வோம். மேல்நிலை பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு போதிய வகுப்பறைகள் இல்லாமல் மரத்தடியிலும் மாடி படிக்கட்டுகளுக்கு அடியிலும் அமர்ந்து கல்வி பயிலும் அவல நிலையை போக்க வேண்டி 2017ஆம் ஆண்டு ஜூஜுவாடியில் பள்ளி கட்டிடம் கட்ட 4 லட்சம் ரூபாய் வழங்கியதோடு உதவும் கரங்கள் அனைவரிடமும் மீதமுள்ள தொகையை சேர்த்து பெற்று 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் 12 வகுப்பறைகளை கட்ட பெரும் பங்கு வகித்தார். மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பயில இடம் இல்லாமல் துவக்கப்பள்ளிக்கு சென்று வகுப்பறைகளை பயன்படுத்திய அந்த நிலையை போக்குவதற்காக ராஜ்சிரியா ஆட்டோமேட்டிவ் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் தொழிற்சாலையை அணுகி மேலும் 12 வகுப்பறைகளை புதிதாக போர்க்கால அடிப்படையில் உருவாக்க பேருதவியாக இருந்தார். மேல்நிலைப் பள்ளிக்கு செல்வதற்கு சாலை வசதிகள் இல்லாமல் மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக இருந்து மாணவ மாணவிகள் சென்று வர கடுமையான சிரமம் ஏற்பட்ட நிலையில் 2 மாமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை அணுகிய போது அவர் உடனடியாக ஓசூர் மாநகராட்சிக்கு ஆணையிட்டு 500 மீட்டர் தொலைவிற்கு தரமான தார் சாலையை ஏற்படுத்தி தர உதவினார். அதே போல பள்ளிக்கு வகுப்பறைகள் அறிவியல் ஆய்வகங்கள் தேவை என்று முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை அணுகிய பொழுது 2021ஆம் ஆண்டு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்ந்து வலியுறுத்தி தமிழக அரசின் நபார்டு திட்டம் வாயிலாக 2 கோடி ரூபாய் மதிப்பில் 6 வகுப்பறைகள் மற்றும் 2 அறிவியல் ஆய்வகங்கள் கொண்ட பெரிய கட்டிடம் அமைய உழைத்தார். கொரோனா காலகட்டத்தில் அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் நிலவேம்பு குடிநீர் வழங்கி அவர்களின் நலம் காப்பதில் பெரும் பங்காற்றினார். பள்ளியில் பயிலும் எல்லா மாணவர்களுக்கும் தூய்மையான தரமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தனது சொந்த வாகனத்தில் கேன்களை கொண்டு எல்லா வகுப்பறைகளுக்கும் குடிநீர் வழங்கினார். அனைத்துமே கணினி மயமாக்கப்பட்ட இந்த காலத்தில் பள்ளியில் பணிகளை மேற்கொள்ள கணிப்பொறி வேண்டும் என்பதற்காக எக்ஸைட் நிறுவனத்தை அணுகி 8 கணிப்பொறிகளை பெறுவதற்கு உதவினார்கள். அதேபோல 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கென்று தனியாக அறிவியல் ஆய்வகம் இல்லாத ஏக்கத்தை போக்குவதற்காக எக்ஸைட் நிறுவனத்தை அணுகி 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் அறிவியல் ஆய்வகத்தை அமைத்திட அரும் பணியாற்றிய பெருமை இவர்களையே சேரும். பள்ளியில் குடிநீர் தேவைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் விதமாக அக்வா சிஸ்டம் என்ற தனியார் நிறுவனத்தை அணுகி 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் தூய்மையான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் எந்திரத்தை அமைத்து தொடர்ந்து அதனை பராமரித்து வருவதுடன் தினந்தோறும் தாமே முன்னின்று கண்காணித்தும் வருகிறார்கள். குளோபல் கால்சியம் என்ற தனியார் நிறுவனத்திடம் இருந்து மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு என்று தனியாக ஒரு கழிப்பறையை அமைத்திட பெரும் பங்கு வகித்தார்கள். பள்ளிக்கு நூலகம் வேண்டும் என்பதை உணர்ந்த இவர்கள் ஒசூர் லைன்ஸ் கிளப் என்ற தன்னார்வ அமைப்பை அணுகி உலக தரத்துக்கு இணையாக 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூலகத்தை ஏற்படுத்தியதோடு அந்த நூலகத்திற்கான புத்தகங்களை பள்ளி ஆசிரியருடன் அவர்களும் நேரில் சென்று தேர்ந்தெடுத்து அமைத்து தந்த பெருமையும் இவர்களுக்கு உண்டு. இவ்வாறான வசதிகள் பெருகியதால் பள்ளியில் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க துவங்கின. இதனால் ஏற்பட்ட ஆசிரியர்களின் பற்றாக்குறையை போக்கும் விதமாக சென்னையில் உள்ள பள்ளி கல்வித்துறை தலைமையகத்திற்கு மாமன்ற உறுப்பினர்களும் பலமுறை நேரில் சென்று
அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டு போராடி 22 புதிய தற்காலிக ஆசிரியர்களையும் பெற்றுத்தர பேருதவியாக இருந்தனர். மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக அவர்கள் அமர்ந்து கல்வி பயில ஏதுவாக சுமார் 2000 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் 400 பெஞ்ச் டெஸ்குகளை வெப்டெக் கார்ப்பரேஷன் என்ற பன்னாட்டு தொழில் நிறுவனத்தை அணுகி பெற்று தந்த பெருமைக்குரியவர்கள் இந்த 2 மாமன்ற உறுப்பினர்கள். அதேபோல ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையிலும் 50 மேஜை மற்றும் நாற்காலிகளையும் பெற்று தந்தனர். இந்த நிறுவனத்திடம் தொடர்ந்து அணுகி வற்புறுத்தியதன் பயனாக எதிர்கால அறிவியல் வளர்ச்சியை எதிர்கொள்ளும் விதமாக மாணவர்கள் பயன்பாட்டிற்காக 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரோபோட்டிக் ஆய்வகம் மற்றும் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மினி அறிவியல் ஆய்வகங்களை அமைத்திட கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றை ஏற்படுத்தியும் தந்தார்கள். இது மட்டுமல்லாது தற்பொழுது நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகளில் அவர்களது பங்களிப்பை சற்று பார்ப்போம். பள்ளியில் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க துவங்கியதை அடுத்து வகுப்பறைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் GRB என்ற தனியார் நிறுவனத்தை அணுகி தற்சமயம் 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. அதேபோல வென்ட் இந்தியா நிறுவனத்தை அணுகி 2 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல கழிப்பறை வசதிகளையும் அதிகரிக்கும் நோக்கத்தில் டெனாகோ நிறுவனத்தின் பங்களிப்பின் வாயிலாக புதிய கழிப்பறைகளும் கட்டப்பட்டு வருகின்றன. மேலும் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு என்று தனியாக 2 அடுக்குகளில் புதிய கழிப்பறைகளை கட்டுவதற்கு மைக்ரோடெக் என்ற நிறுவனத்தின் உதவியை நாடி பெற்று அதன் கட்டுமான பணிகளும் நடைபெற்று வருகின்றது. தற்பொழுது பள்ளி வளாகத்திற்குள் சுமார் 100 மீட்டர் தூரத்திற்கு தனியார் பங்களிப்புடன் சிவன் சாலையை அமைத்து அந்த வசதியை ஏற்படுத்தியுள்ளனர். நிறைய மாணவ மாணவிகள் பயின்று வரும் இந்த பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளுக்கு இடையூறாக இருந்த மின் கம்பங்களை மாவட்ட ஆட்சியர் அவர்களை அணுகி அவற்றை அப்புறப்படுத்தி வேறு இடத்திற்கு மாற்றி அமைத்துள்ளார்கள். இறுதியாக தற்போது தமிழக அரசால் மாமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட மாத ஊதியத்தை அப்படியே சேமித்து பள்ளியில் ஒரு நுழைவு வாயில் அமைத்திட நிதி வழங்க உள்ளார். இதுபோல தொடர்ந்து எண்ணற்ற சேவைகளை கல்வியின் மேம்பாட்டிற்காக மேற்கொண்டு வரும் இவர் மேலும் அரும்பணியாற்றிட வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் திடமான எண்ணமும் நம்பிக்கையுமாக உள்ளது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் என்ற தெய்வ புலவராம் வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க இவரது சேவைகளும் பணிகளும் மேலும் மேலும் தொடர்ந்து வெற்றி நடை போட இவரை இந்த பொன்னான நல்லாளில் பல்லாண்டு பல்லாண்டு நூறுடி நலமுடன் வாழ வேண்டும் என மீண்டும் மீண்டும் வாழ்த்துவோமாக. நன்றி, வணக்கம்.